வணக்கம். இது வரைக்கும் சோசியல் மீடியாவில் உலா வந்த இந்த கரப்பாம்பூச்சி இன்னைக்கு நேரடியாகவே களத்துக்கு வந்தாச்சு. இது நாள் வரைக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்தோம், இது வருமா வராதா, சோசியல் மீடியாவோட போயிடுமான்னு. ஆனா அவங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஒரு போராட்டத்தை இன்னைக்கு அறிவிச்சாங்க. 6ஆம் தேதி நாங்கள் போராடுவோம், தர்மேந்திரா பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி அறிவித்த அந்த போராட்டத்தை இன்னைக்கு டெல்லியில் நிறைவேற்றி விட்டார்கள். அது மட்டுமில்ல, அந்த போராட்டத்தை இன்னைக்கு முடிச்சு விட்டு அடுத்த கட்ட போராட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இன்று 6ஆம் தேதி ஜூன் மாலை 5 மணிக்குள்ள தர்மேந்திரா பிரதான் நீட் தேர்வு குளறுபடிக்கும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நடந்த அந்த மோசடிக்கும் பொறுப்பேற்று தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த போராட்டம் இந்தியா முழுவதும் தொடரும். ஏன், அடுத்த வாரம் இதே ஜந்தர் மந்தர் பகுதியில் நாங்க மீண்டும் கூடி இந்த போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லி பிஜேபிக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார்கள். அதாவது நாங்கள் சும்மா கூடி அப்படி கலந்துட்டு போற ஆள் கிடையாது, நாங்கள் தொடர்ந்து களத்தில் நிற்போம், நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதாவது அவர் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, ஹிந்து முஸ்லிம் இந்த இவங்க கூட அந்த பாகுபாட்டை உண்டு பண்ணி அதனால் பிரச்சனை உண்டு பண்ணி அதனால் நீங்க என்ன பயன் அடைஞ்சீர்கள், அதனால் எத்தனை பேருக்கு வேலை கிடைத்தது அப்படின்னு கேட்டிருக்காருங்க. எவ்வளவு தைரியமா கேட்டிருக்காரு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பேசியிருக்கிறாருங்க. இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்டாலோ அவங்க செய்யற தப்பு சுட்டி காமிச்சு பேசினாலோ அவங்களுக்கு ஜெயில் தான். அந்த மாதிரி இருந்ததுனால என்னுடைய அம்மா அப்பா கூட பயந்தாங்க, மவனே நீ இந்தியாவுக்கு வந்தா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அழுதாங்க. அதனால அவங்க சொந்த ஊரை விட்டு வெளியே போய் இருக்கிறாங்க இந்தியாவில். இப்போ நான் அவங்கள போய் கூப்பிட்டுட்டு அவங்கள என் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போறேன், எத்தனை நாள் தான் பயப்படுவது அப்படின்னு கேட்டிருக்கிறாருங்க. அடுத்தால பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் தொடரும்னு வேற சொல்லியிருக்கிறாரா. இந்தியாவில் டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை, திருவனந்தபுரம் அப்படின்னு எல்லா பகுதியிலும் இந்த போராட்டம் நடந்ததுன்னா ஒரே நாள்ல நடந்துன்னா அனைத்து பக்கமும் இருக்கிற இளைஞர்கள் ஒன்று கூடுவாங்க. அப்படி ஒன்று கூடுனா இந்த கட்சி பலப்படும். ஏன்னா இனிமேல் இந்தியா வந்துட்டனால இதை ஒரு நிரந்தர ஒரு பொலிட்டிக்கல் கட்சியா இதை பதிவு பண்ணிடுவாங்க. இந்த கட்சி பலப்படும். அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் சாதாரணவங்க கிடையாது. ஒரு விஷயத்தை நினைச்சாங்கன்னா உடனே முடிச்சிருவாங்க. ஏன்னா சோசியல் மீடியா பலம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால அவங்க எதையுமே சாதிப்பாங்க. இப்போ இன்னைக்கு நடந்த இந்த போராட்டத்தை அமைதியா பிஜேபி முடிச்சிருச்சு. எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, அவர் வந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்களா, அல்லது இந்த போராட்டம் நடக்குமா, ரொம்ப திரளான ஜனங்க கூடுவாங்களா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு 1000க்கும் அதிகமான மாணவர்கள் தான் அங்கே கூடுனது. அந்த மாணவர்களை வச்சே அருமையான ஒரு மெசேஜ் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த சர்க்கார், மோடி சர்க்கார் அங்கே இருந்த போலீஸுக்கு என்ன உத்தரவு கொடுத்திருக்கு தெரியுமா? எந்த காரணத்தை கொண்டும் ஒரு லத்தி சார்ஜோ ஒரு நீர் பாய்ச்சி அடிக்கிறதோ அல்லது துப்பாக்கி சூடு நடத்துகிற அளவுக்கு பெரிய லெவலில் பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் எங்களுடைய ஆலோசனை உத்தரவு இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, கையை கட்டிட்டு சும்மா தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்ததுனால போலீஸ் ரொம்ப சாஃப்டா நடந்திருக்காங்க. ஜந்தர் மந்தர்ல போராட்டமா இருந்தாங்க, போய் போராடுங்க, மணி இத்தனை மணிக்குள்ளயா ஓகே போராடுங்க. ஏன்னா எல்லா சலுகையும் கொடுத்து அருமையா இந்த போலீஸ் முடிச்சு வச்சாச்சு. ஆனா திரும்ப இந்த கரப்பாம்பூச்சி போராட்டம் தொடரும்னு சொன்னதுதான் இப்பொழுது மோடி அரசுக்கு ஒரு பெரிய தலைவலி. இப்போ பக்கத்து நாடுகளெல்லாம் நடந்த பிரச்சனைகளை பார்த்து அதுல இவங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டதுனால இந்த விஷயத்த இன்னைக்கு சாப்பிட்டா மோடி அரசு கையாண்டு அதை நிறைவேற்றியாச்சு. எந்த பிரச்சனையும் கிடையாது, பூமான பிரச்சனை எல்லாம் கிடையாது. சரி, அடுத்தால பெரிய சிக்கல் எங்க வருதுன்னா, இன்னும் 3 வருஷம் கழிச்சு தேர்தல் வருது. இந்த 3 வருஷம் கழிச்சு தேர்தலில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தியா வளரும்னா, இவங்க தர்மேந்திரா பிரதானை ராஜினாமா செய்யற வரைக்கும் இவங்க போராடுவாங்க. நீங்க
போராடி அவர் ராஜினாமா செய்ய வச்சிட்டாங்கன்னா அதுவே உங்க அரசுக்கு வந்து பெரிய பின்னடைவு. அதுக்கப்புறமா அங்க என்னென்ன பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் கையில எடுப்பாங்க. இளைஞர்கள் கையில நாடு போகக்கூடிய சூழல வந்தாச்சு. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா அந்த அளவுக்கு வேல்யூவா இருக்கு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மக்களே. அதாவது இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி தலைவர் அபிஜித் வந்து ஒரு சாதாரண ஆள் தான். இன்னைக்கு மோடி அரசு வந்து இளைஞர்கள்லாம் இந்த அந்த ஜட்ஜி வந்து இளைஞர்கள் எல்லாருமே சோம்பேறிகள், கற்பாம்பூச்சி மாதிரி இருக்கிறாங்க, ஒட்டுண்ணி மாதிரி இருக்காங்கன்னு சொன்னதுனால இந்த இளைஞர்கள் அதுக்கு நாங்க ஒட்டுண்ணியும் கிடையாது, கற்பாம்பூச்சி அழிச்சா திரும்ப திரும்ப வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜிக்கு ரிவர்ஸ் கொடுக்கவும், அதை பார்த்துட்டு இருந்த அபிஜித் ஒரு சின்ன ஒரு துண்டு கற்பாம்பூச்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு மெசேஜையும் போட்டு கற்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி சிஜேபின்னு ஒரு இதையும் உருவாக்கி விட்டார்ல. அந்த விட்ட உடனே இவங்க எல்லாமே ஃபாலோவர் ஆனாங்க. வேலை இல்லாதவனும் ஃபாலோவர் ஆனா மோடி அரசு வந்து கிட்ட 10 வருஷம் கடந்து ஆட்சி செய்யறதுல அதுல நிறைய பேருக்கு வெறுப்புணர்வு இருக்கும். அரசு மேல ஒரு வெறுப்புணர்வு வரும். அவங்களும் ஆதரிச்சு அவருக்கு வந்து அந்த எக்ஸ் தளத்திலையும் எல்லாம் பதிவு பண்ணாங்க. அது ஏகமா வந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. அதே இடத்துல நம்ம வீட்டு பிள்ளைங்க அந்த எக்ஸ் தளத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கற்பாம்பூச்சி சம்பந்தமா ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தா நம்ம வீட்டு பிள்ளைங்க பெரிய ஆளா இருக்கும். இன்னைக்கு இந்தியா முழுக்க போற்ற ஒரு தலைவரா இருக்கும். ஏன்னா நாத்து நடல, தண்ணி பாய்ச்சல, களை எடுக்கல, ஆனா அறுவடையோ அமோகம். எப்படி பாத்தீங்களா? அதான் சோசியல் மீடியா. சாதாரண ஆளையும் ஒரு பெரிய ஆள் ஆகிடுச்சு. இன்னைக்கு இந்த இளைஞர்கள் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர் என்ன பெரிய தியாகம் பண்ணவர் அப்படியா? அந்த நேரம் அந்த அமைப்பு எல்லாம் ஒருங்கிணைந்து வரவும் அதை கரெக்டா சோசியல் மீடியாவில் பயன்படுத்தினாரு. அது கோடிக்கும் தாண்டி மக்களை போய் அடைஞ்சது. எதிர்ப்பு திசையில் இருந்த எல்லாருமே 2 கோடி பேர் மேல பதிவை அவங்க செஞ்சாங்க. அதனால தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசப்படுற ஒரு தலைவர் ஆச்சாரு. சோசியல் மீடியா சாதாரண ஆளையும் பெரிய ஆள் ஆக்கிறோம். மோடி அரசு இனி வரும் காலங்கள்ல எப்படி செயல்பட போகுது, இந்த இளைஞர் படையவை எப்படி அவங்க மெயின்டைன் பண்ண போறாங்க? அவங்களுக்கு ஒரே ஒரு சக்தி காங்கிரஸ் அழிச்சிட்டா நமக்கு ஒண்ணும் கிடையாது. காங்கிரஸ் மேலேயே அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு செத்த பாம்பா இருக்குது. ஆனா அந்த இளைஞர் படை எழுந்து வருவது மோடி அரசுக்கு ஒரு அபாயகரமான செய்தி தான். வரும் எலெக்ஷன்ல கண்டிப்பா இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். இன்னும் போக போக எவ்வளவு விஷயம் வரும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.